என்னாச்சு? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்லம்மா, தப்பு பண்ணது நீ இல்ல, நாங்க தான் பண்ணிருக்கோம். I love you, Prachi. நான் உன் கண்ணையை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நான் இந்த ரிங்கை உனக்கு போட்டு விடவா? என்னால நம்பவே முடியல. என்னோட வீட்டாளுங்க ஒத்துக்கிட்டாங்க. ஃபைனலி எஸ். ஆனா நம்பிதானே ஆகணும். ஏன்னா அம்மா சொல்லியிருக்காங்கல்ல, லைஃப்லயே உனக்கு இது வரைக்கும் கிடைக்காத ஒரு பெரிய கிஃப்ட் உனக்கு கிடைக்க போகுதுன்னு. அப்பனா ஆப்வியஸ்லி அது பிராச்சி தான். ஹாப்பி தசரா ரன்பீர். இந்த தசராக்கு உனக்கு பிராச்சி கிடைச்சிட்டா. பல்லவி, நான் ரூமுக்கு போறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறமா வரேன். விக்ரம் நில்லுங்க. லிசன். நில்லு. என்கிட்ட கொடு. டீ எல்லாம் கெஸ்டுக்கு தான் கொடுப்பாங்க, வேலைக்காரங்களுக்கு இல்ல. இவ எங்க வீட்டோட வேலைக்காரி. நான் உன்னை மகாராணி மாதிரி பாத்துப்பேன். இனிமே உன்னோட வாழ்க்கையில பிரச்சனை எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா நான் உன் கூட இருக்கேன் இல்லையா? நான் உன் கூட இருக்க வரைக்கும் எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் முதல்ல அது என்ன தாண்டி தான் அதுக்கப்புறம் உன்கிட்ட வரும். நீ ஒரு தடவை கல்யாணம் ஆகி இங்க வந்துரு. அதுக்கப்புறம் நீ எந்த வேலையும் பார்க்க தேவையில்ல. எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். உன்னோட அத்தனை வேலையிலயும் நான் இருப்பேன். எல்லாத்துலயும் எனக்கு எதுவும் செய்ய தெரியாதா இருந்தாலும் நான் செய்வேன். முழுசா முயற்சி பண்ணுவேன். கிச்சன்ல கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நான் இப்படி பேசுறத யாரும் கேட்ட கூடாதுப்பா. அப்புறம் என்ன சரியான பொண்டாட்டி தாசன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஒய்ஃபோட பப்பி ஆயிட்டான்னு சொல்லுவாங்க. ஆமா, நான் என்னோட பொண்டாட்டிக்கு தானே பப்பி இருக்கேன். இவங்க யாருக்கும் இல்லல்ல. நான் பிராச்சிக்காக என்ன வேணாலும் ஆக தயார். பொண்டாட்டி தாசம், பப்பி, டாகி என்ன வேணாலும் நான் ஆக தயார். பிராச்சி, ஐ லவ் யூ, லவ் யூ. நீ மட்டும் வீட்டுக்கு வந்துரு. என்னாச்சு? உன் கண்ணுல ஏதாவது விழுந்துருச்சா என்ன? யாராவது கண்ணை திறந்துகிட்டே கனவு காணும் போது அந்த கனவு உடைஞ்சு போச்சுன்னு வையே, அது பயங்கரமான வலிய கொடுக்கும். அப்ப கண்ணு ரொம்ப உறுத்தல் எடுக்கும். இவளுக்கும் இப்ப இதான் ஆயிருக்கு. என்னோட எல்லா கனவும் இப்போ நிறைவேறிடுச்சு. எனக்கு இனிமே எதுவும் வேண்டாம். ஆனா ஒண்ணே ஒண்ணு, என்னோட வீட்டாளுங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அதுவும் இப்ப சரியாயிடுச்சு. அதுவும் இல்லாம இங்க இருக்கவங்க எல்லாரும் என்னோட நன்மைக்காக தானே எதுவும் செய்வாங்க. தேங்க்யூ சோ மச். ராஜு, எனக்கு சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை. நீங்க எனக்கு போன் பண்ணி ஏதோ அர்ஜென்ட்டா வேலை இருக்குன்னு சொன்னீங்க. என்ன வேலை? இன்னைக்கு தசரா இல்லையா? கண்டிப்பா வேலை இருக்கும்ல. அப்புறம் ஏன் கேள்வி கேக்குற? உனக்கு ஃப்ரீயா சம்பளம் வேணும்னா சொல்லு, உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். இல்ல, நான் அந்த அர்த்தத்துல கேக்கல. நீ என்ன நினைக்கிற, என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எங்களுக்காக தானே வேலை பாக்குற. அதுக்கான சம்பளம் உனக்கு கிடைக்குது. அப்ப வேலையை பாரு. எங்கிருந்து வேணாலும் நீ ஆரம்பி.
உனக்கு பார்த்து நடக்க தெரியாதா? சாரி பாட்டி, தெரியாம கொட்டிட்டேன். நான் இப்ப தொடச்சிடுறேன். உனக்கு என்ன வேலைன்னு சொன்னதான் தெரியுமா? என்ன பாத்துட்டு இருக்க? இதெல்லாத்தையும் கிளீன் பண்ணு. என்னாச்சு? இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணி உனக்கு பழக்கம் இல்லையா? அப்ப சொல்லிடு. முடியாதுன்னு சொல்லு. என்னால முடியாதுன்னு சொல்லிடு. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாப் எடுத்துட்டு வரேன். உனக்கு என்ன காது செவிடாயிடுச்சா? நான் சொல்றது உனக்கு கேக்கல? அந்த பொண்ணுதான் கிளீன் பண்ணுவா. அவ இந்த வீட்டோட வேலைக்காரி. வேலைக்கு இருக்கிறவங்க எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும். அட ராஜு, மில்க் ஷேக் ரூம்ல கொட்டிடுச்சு, வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டு போ. பிராச்சி, போ ரன்வீர் ரூம் எல்லாம் போய் கிளீன் பண்ணு. என்னாச்சு? வெக்கமா இருக்கா? இந்த மாதிரி வேலை எல்லாம் உன்னால செய்ய முடியாதா? பரவாயில்லமா, முடியாதுன்னு சொல்லிடு. வாய் திறந்து அந்த வார்த்தையை சொல்லிடு. இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பண்ணிடுறேன். அப்புறம் எதுக்கு நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போ போய் கிளீன் பண்ணு, போ. கண்ணை தொடச்சிட்டு போ. என்ன உன் முதல்ல கண்ணீர்லாம் அங்க போய் வடிக்க கூடாது. நீ வந்ததே எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தனியா வீட்டுக்கு போகாத, டிரைவரை கொண்டு போய் விட சொல்றேன். வேலையை அந்த பொண்ணு பண்ணுவா. இந்த வீட்டோட வேலைக்காரி அவ. வேலைக்கு இருக்கிறவங்க எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும். பிராச்சி, என்னை மன்னிச்சிருடா செல்லம். நானும் உன்னை தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டேன். போய் சீக்கிரம் கிளீன் பண்ணு. இந்த கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு போ. அங்க போய் முதல்ல கண்ணீர் வடிக்காத. பல்லவி ஆண்டியும் பாட்டியும் ஏன் இப்படி என்கிட்ட நடந்துக்கிறாங்க? ரெண்டு பேரும் என் மேல அவ்வளவு பாசமா இருப்பாங்க. கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கு, இல்லனா அவங்க இப்படி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ரன்பீர் கிட்ட போய் கேக்குறேன். இல்ல, ரன்பீருக்கு ஒருவேளை இந்த விஷயம் தெரியாம கூட இருக்கலாம். அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க என்ன இப்படி ட்ரீட் பண்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா ரொம்ப பேடா ஃபீல் பண்ணுவான். அவன்கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு பண்டிகை வேற. இன்னைக்கு போய் எதுக்கு அவன் மூட ஸ்பாயில் பண்ணணும்? இங்க யாரையும் காணோம். ஆனா ரன்பீர் ராஜுவை கூப்பிட்டானே. பிராச்சி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க? நான் அப்படி கேட்கல, நீ சொல்லாம கொள்ளாம இங்க வந்துட்ட. எதுக்கு வந்த? நீ அந்த கர்டனுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்க? நானா இந்த கர்டனுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் பொதுவா சும்மா இருக்கும் போதெல்லாம் இந்த கர்டனுக்கு பின்னாடி விளையாடுறது என்னோட பழக்கம். அதனால இப்ப அதான் பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? என்ன பண்ற பிராச்சி? அரே பிராச்சி, இதெல்லாம் நீ எதுக்கு பண்ற? அதான் இங்க ராஜு இருக்கான் இல்லையா, அதை விடு. ஐ வாஸ் ரைட். ரன்பீருக்கு எதுவுமே தெரியாது. பல்லவி ஆண்டியும் பாட்டியும் என்ன இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்றாங்க. ஆனா ரன்பீர் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதேன்னு சொல்றான். ரன்பீர் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ராஜுவையும் இல்ல மத்தவங்களையும் கூப்பிட தேவையில்லை. நம்மளே இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த கிளாஸ் என் வீட்டுல கொட்டியிருந்தா நானே இதை கிளீன் பண்ணிருப்பேன். நம்ம வீட்டுல வேலை பாக்குறதுக்கு வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஓ பிராச்சி, இத அவ வீடு நினைச்சு கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அம்மா அப்பா இவகிட்ட நல்ல விதமா பேசிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி 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 சரி, பொறுமையா நல்லா கிளீன் பண்ணு. இந்த வீடு உன்னோடது இல்லையா, உன் வீட நினைச்சு கிளீன் பண்ணு. டஸ்ட்பின் குடு 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 குடு, நான் போடுறேன். குடு, இங்க இருக்கு.
ஐம் so sorry. இதனாலதான் நீ கர்டன் பின்னாடி மறைஞ்சிருந்தியா? ஏன் எதுக்கு? என்னது இது? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது வந்து என்னன்னா இது என்னோட காஸ்டியூம். இப்படியா? அது என்னன்னா இங்க பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது, பெரிய டிராமாவே நடக்க போகுது. அதுல நான் ராமரா ப்ளே பண்ண போறேன். அவங்களுக்கு ரொம்ப டேலண்டடான ஆள் தேவைப்படுச்சு, அதனாலதான் நானே ஒத்துக்கிட்டேன். அதான் வேற ஒண்ணும் இல்ல. அது ஆக்சுவலி என்னன்னா ரன்வீர் நீ பார்க்க ரொம்ப ஃபன்னியா இருக்கு. ரச்சி போதும், ரொம்ப கிண்டல் பண்ணாத, சிரிக்காத. செம காமெடியா இருக்கு. சரியான பைத்தியம்டா நீ. நான் ஒண்ணு சொல்லவா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே சிரிக்கிறப்போ அம்மா சொன்னாங்க நீ சிரிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குன்னு. அப்போ எனக்கு அது புரியல. ஆனா நீ இப்போ சிரிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரியவங்க சரியா தான் சொல்லிருக்காங்க, நம்ம ஸ்மைல் எல்லாத்தையும் மாத்தணும் சொல்லிருக்காங்க. இதே மாதிரி நீ சிரிச்சிட்டே இரு. சிரிய, நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்க. அது சரி, நீ வந்து ஓ சாரி, நீ வந்து இந்த ராம்க்கு சீதாவாகிறியா? ஐஸ்வர், நான் இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா போட்டுப்பேன். அடடே நில்லு, பதில் சொல்லிட்டு போ. சீதா வாவியா? ஆவல்ல? பிராச்சி, கிச்சனுக்கு வா, முக்கியமான வேலை இருக்கு. மம்மியே எப்படி கத்திட்டு இருக்காங்க? பிராச்சி, உன்னோட பதில் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உன்னோட வாயால நான் அதை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னைக்குதான் இந்த ஸ்ரீராமர் வந்து ராவணனை கொன்னு சீதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாராம். ஆனா இன்னைக்கு இங்க ராமர் வந்து நான் தான். அப்புறம் நான் என்னோட சீதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு எந்த ராவணனையும் கொல்ல தேவையில்ல. ஏன்னா என்னோட சீதா என் முன்னாடி தான் இருக்கா, என் பக்கத்திலேயே இருக்கா. இப்ப அந்த பிராச்சி அங்க என்ன பண்ணா? இப்ப வரைக்கும் என்ன பண்ணாலும் அததான் பண்ணிட்டு வரா. நாம பிராச்சி கிட்ட இருந்து ரன்வீரை எவ்வளவு தள்ளி வைக்க பாக்குறோமோ அவன் அந்த அளவுக்கு அவகிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கான். இங்க பாருங்கம்மா, ரன்வீர் ஒண்ணு அவ பின்னாடி போல, அவதான் அவன் பின்னாடி வந்துட்டு இருக்கா. நம்ம ரன்வீர் பத்தி உங்களுக்கு தெரியும்ல, யாராவது 2 வார்த்தை அன்பா பேசினா போதும், அவங்க பின்னாடி அவன் போயிடுவான். ரன்வீருக்கு முன்னாடி இருக்கிறவங்களோட மனசுல என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா அந்த பிராச்சியோட மனசுல என்ன இருக்குன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும்ல. சரி, நீயே சொல்லு, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா என்ன? இன்னைக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டு தெளிவா சொல்லிட போற, என் பையனை விட்டு விலகி போயிடுன்னு. அவனை பத்தி கனவு காண்றத நிறுத்தன்னு. ரன்வீர் கல்யாணம் பண்றதா இருந்தா ரியாவை தான் பண்ணிக்கணும். இன்னைக்கு நான் அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்க போறேன். பல்லவி ஆண்டி ஏன் அவ்வளவு அப்செட்டா இருந்தாங்க? நான் எந்த தப்பும் பண்ணலையே. சாரி, நான் ரூம் பக்கம் பாத்துக்கிட்டே வந்ததுனால சரியா பாக்கல. ஏன் தப்புதான். நீ எப்படி இருக்க ரியா?
பிராச்சி நீ என்னோட சிஸ்டரா? அப்படின்னா நீ என்னுடைய அக்கா பிராச்சி. ரியா வந்து சூசைட் அட்டம் பண்ணிருக்கா. இப்பவும் வலிக்குதா? ஐம் சாரி, நான் முயற்சி பண்ணேன், ஆனா உன்னை ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்க முடியல. ஐ ஹோப் யூ ஆர் ஃபீலிங் ஓகே. ரியா, ரியா இங்க வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ரியாக்கு நீ பண்ணதெல்லாம் போதாதா? இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்கா? லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. ரியாவை விட்டு எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கியோ அது அவளுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் நல்லது. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. ஸ்டே அவே. ரியா, அத்தை அத்தை என்னாச்சு அத்தை? என் கூட வா, இங்க உட்காரு. என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஏன் ரொம்ப கவலையா இருக்கீங்க? அழுதுட்டு இருக்கீங்க? ஏன்னா நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். I know that. I love you too, but why are you crying? என்னாச்சு சொல்லுங்க. நீ என்னோட உயிர் ரியா. அப்படிப்பட்ட உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அதை என்னால தாங்க முடியாது ரியா. ஒருவேளை நான் மட்டும் உன் கூட இல்லனா உன் நிலைமை என்ன இருக்கும்னு யோசிக்கிறேன். ஏன்னா இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்க. ஆனா அத்தை, எனக்கு அப்படி என்ன நடந்துருச்சு? என்னன்னு சொல்லுங்க அத்தை. நீ அந்த பிராச்சிய கட்டி பிடிக்க போனல, நீ என்ன பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? அவ என்ன பண்ணாலும் அது எல்லாத்தையும் நீ சகிச்சுப்பியாரியா? நீ அவளை போய் கட்டி பிடிக்கிறதுனால அவ கில்ட்டியா ஃபீல் பண்ண மாட்டா. இன்ஃபேக்ட் அவ உனக்கு எதிராக என்ன பண்ணாலும் அதை திரும்பவும் பண்ண ஆரம்பிச்சிருவா. உன் மனசுக்கு நெருக்கமா யார் இருக்காங்களோ அவங்களதான் நீ கட்டுப்பிடிக்கணும். என்ன மாதிரி இந்த உலகத்துல உன்னை விட எனக்கு யாருமே முக்கியம் இல்ல, முக்கியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம நீ அவகிட்ட என்னமோ கேக்குற மாதிரி அவளையே உத்து பாத்துக்கிட்டே இருந்த. உன்கிட்ட என்ன இல்ல ரியா? எவ்ரிதிங் யூ ஹேவ். அபிஷேக் மெஹ்ராவோட பொண்ணு நீ. ஒரு விஷயத்த மட்டும் நீ எப்பவும் மறந்துடாத, அவளாலதான் நீ சூசைட் பண்ணிக்கவே போன. நீ ஒன்ன நீயே அழிச்சுக்க முயற்சி பண்ணிருக்க. இந்த ட்ரெஸ்ஸ உனக்கு பிடிச்சு ஒண்ணு போட்டுக்கல ரியா. உன்னோட தீக்காயம் வெளியில தெரிய கூடாதுன்னு போட்டிருக்க. உன் மனசுக்குள்ள அந்த பிராச்சி மேல எப்பெல்லாம் எமோஷனல் வருதோ அப்பெல்லாம் இந்த தீக்காயத்தை நினைச்சு பாரு. அப்பதான் அந்த பிராச்சி உனக்கு என்னெல்லாம் பண்ணான்னு ஞாபகம் வரும். அவ உனக்கு எதிரா என்னெல்லாம் பண்ணா. பிராச்சி அவருடைய பொண்ணுன்னு டாடிக்கு எப்ப தெரிஞ்சது? இது ஒன்னும் இம்பார்ட்டன்ட் இல்ல ரியா. இம்பார்ட்டன்ட் என்னன்னா அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஒருவேளை வீட்டுக்குள்ள வந்துட்டா அவ உன்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சிருவா. பிளான் பண்ண எல்லாத்தையும் இப்போ உரிமையோட பண்ண ஆரம்பிச்சிருவா. உன் அம்மாவோட பாசத்துக்காகவும் உன் அக்காவோட பாசத்துக்காகவும் நீ ஏங்காதரியா. அப்படி நீ ஏத்துக்கிட்டா அதுக்காக நீ நிறைய இழக்க வேண்டி வரும். நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் நீ செஞ்சா போதும். அவ உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்கிறதுக்கு முன்னாடி நீ அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிரு. அவ இந்த வீட்டுக்குள்ள வர எல்லா வழியையும் நீ அடைச்சிரு. அவ ரன்வீரை நோக்கி போற பாதை எல்லாத்தையும் நீ அடைச்சிரு. இப்படி நீ செய்யலன்னா அவ உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிருவா. உன்கிட்ட இருந்து உன்னோட அப்பாவை அப்புறம் ரன்வீரையும் பறிச்சிருவா.
You're right, அத்தை. You're absolutely right. இது எமோஷனல் ஃபூல் ஆகிறதுக்கான நேரம் இல்ல. அவ என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்க போறேன். எனக்கு சொந்தமானத